எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ. ஒரு பக்கம் கடமை, இன்னொரு பக்கம் குடும்பம். கடமையும் தவறக்கூடாது, குழந்தையும் முக்கியம். தள்ளாமலே தள்ளாடுற நானே மீண்டும் மனோ மிஞ்சிடுதே என்னிடத்தில். குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடலாய்ந்தாரு மலையாய் நூறு இவை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை. எனக்கு குழந்தை ஒரு கண்ணுனா மக்கள் பணி மற்றொரு கண்ணு அப்படின்னுட்டு பல்லவி அவர்கள் செஞ்ச செயல் பலரையுமே நெகிழ்ச்சியில அழுத்திருக்கு. தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினரான பல்லவி அவர்கள் ரீசெண்டா எம்எல்ஏ பதவியை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் போது தனக்கு இந்த பதவி கிடைச்சது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. உடனே அந்த கை குழந்தையோட தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல அவங்களுக்காக ஒரு தொட்டில் அமைச்சு இந்த பக்கமா மக்கள் பணி, இந்த பக்கமா தாயோட கடமை அப்படின்னு ரெண்டுத்தையுமே ஒரு சேர நிறைவேற்றக்கூடிய அந்த காட்சிகளானது இப்போ இணையத்துல வெளியாகி இருக்கு. பலருமே பல்லவி அவர்களை பாராட்டி இருக்காங்க.